30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டிஏர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தகவல் வேணுமுன்னாலும் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வார சார்ட்லேருந்து ஒரு கெஸ்ஸிங் பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. போன வாரம் பார்த்து வச்சது. இங்கே பாருங்கள், இந்த 824 அப்படி இருந்து மேலே இந்த 542 வரைக்கும் பாருங்கள். ஏபியில் 24, இங்கே 244க்கு, இங்கே பிசியில் 24, அதுக்கு கீழே இங்கே 54, 547, இந்த 754 அப்படியே பாக்ஸில் இங்கே 547 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அதுக்கு மேலே இங்கே 42 அப்படின்னு இருக்குது பிசி. அப்போ இந்த பிசி 42, இங்கே ஏபியில் 42 அப்படின்னு டைரெக்டாக வரலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், 24, 54, 42, இங்கே 24, 54, 42 அப்படின்னு வரலாம். ஆனால் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே 8 இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த 7க்கு கரெக்டாக இங்கே 7 வந்தது. அதுக்கு மேலே இருக்கிற 5ன்ற நம்பர் இங்கே டைரெக்டாக வருமா அப்படின்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ற நம்பரு இல்லை 3ன்ற நம்பர் வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், 9, இங்கே ஒரு 4, இங்கே 2க்கு இங்கே 7 வந்துச்சு. இந்த கேப்பில் வந்து 8ன்ற நம்பர் நிற்கிது. அதாவது இங்கேருந்து பார்த்துங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 0, 3 அப்படின்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 3க்கு இங்கே 8 அப்படின்னு வந்திருந்தா, இந்த 1க்கு 6 வந்துடுச்சு அப்படின்னா, இங்கே கேப்பில் இருக்கிற 0ன்ற நம்பரு அந்த 0க்கு, அதாவது இங்கேருந்து 1, 6, 9, இந்த 9க்கு 4, அப்போ இந்த 3க்கு இங்கே 8, இந்த 2ன்ற நம்பருக்கு 7, அப்போ இந்த 0ன்ற நம்பர் கேப்பில் நிற்கிது. ஒருவேளை அந்த 5ன்ற நம்பர் இங்கே வந்துச்சுன்னா நமக்கு 425 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக இங்கே வரலாம். 425. இங்கே பாருங்கள், 42, 75, 24. அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 24, 244ல் இந்த 24, இந்த 75ன்ற நம்பருக்கு இங்கே 57, அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற 42க்கு இங்கே 24, இந்த 75க்கு நமக்கு 57, திரும்ப இந்த 24க்கு 42 அப்படின்ற நம்பரு நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 244 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 244 டைரெக்டாக இருக்குது. இந்த 574, 574க்கு நமக்கு 547 அப்படின்னு இருக்குது. அதாவது பிசி வந்து திரும்பி இருக்குது. ஏ போர்டு கரெக்டாக அப்படியே இருக்குது. அதாவது இந்த 2ன்ற நம்பருக்கு ஏ போர்டில் 2, இந்த 5ன்ற நம்பருக்கு ஏ போர்டில் 5, 6ன்ற நம்பருக்கு கரெக்டாக ஏ போர்டில் 6ன்ற நம்பர் நிறுத்தினா, இந்த பிசி 44க்கு இங்கே 44 வந்திருக்கு. அது எப்படி திருப்பினாலும் 44 அப்படின்றதுனால அது கரெக்டாக சொல்ல முடியல. இந்த 74ன்ற நம்பருக்கு இங்கே 47ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த 63ன்ற நம்பருக்கு இங்கே 36 அப்படின்னு வந்துச்சுன்னா, நமக்கு 636 அப்படின்ற நம்பர் வரலாம். இந்த 663 நமக்கு இங்கே 636 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்போ நாம் 425, இங்கே 636 அப்படின்ற 2 நம்பர் எடுத்திருக்கோம். ஆல் போர்டில் ஒரு வேளை 42, 24, 63, 36 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். உங்களுக்கு கரெக்டாக அந்த நம்பர் மேட்ச் ஆகுதா பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில். போன வாரத்தில் ஒரு 2 நாள் வீடியோ போடல. ஆனால் எல்லோரும் டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே டெய்லியுமே வீடியோ போட்டாலுமே வின்னிங் எடுக்க முடியல. அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு 10 கெஸ்ஸிங் பார்க்குறோம். அதில் 1, 2 தான் கரெக்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஆனால் நம்ம எது வேணான்னு விட்டுடுறோமோ அதில் தான் ரிசல்ட் வந்துடுது. இந்த 579மே அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு. அதாவது மெம்பர்ஷிப் வீடியோவில் கொடுத்துருந்தேன். எப்படின்னா, இந்த 974, இந்த 97க்கு ஏபியில் 24 அப்படின்னு, அப்புறம் இதுக்கிடையில் மறுபடியும் 7ன்ற நம்பரு பி போர்டில் இந்த 47 அப்படின்னு நம்பரில் வந்துச்சு. அந்த 47 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால், அதாவது இந்த 97 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 24, அதாவது 42 திருப்பி 24. இந்த 47க்கு
ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 92, அது 29 ஏபியில் வரும் அப்படின்னு எடுத்தோம். இந்த 6ன்ற நம்பருக்கு அப்படியே சி போர்டு 6 நிற்கும். அதனால் 296 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா இந்த 97க்கு இங்கே 24 வந்துச்சு. ஆனால் இந்த 47க்கு பிசியில் 79 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பிசியில் வந்துடுச்சு. சரி, அதே மெத்தடில் இப்போ இந்த நம்பர் பார்ப்போம். இப்போ இந்த 97க்கு இங்கே 24, சி போர்டு 4க்கு 4 நின்றுது. அது கீழே பாருங்கள் 7க்கு 7 வந்துச்சு, இந்த 20 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த 720 அப்படின்ற நம்பர்லேருந்து நமக்கு 053 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. சரிங்களா? இங்கே வந்து 20, இங்கே வந்து 30, இங்கே 7, இங்கே 5. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், அதே மெத்தடில் தான் இங்கேயும் வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ன்ற நம்பரு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்தது. அதே மாதிரி 7 வந்து இங்கே பி போர்ட்லேருந்து ஏ போர்டு கிராஸ் ஆச்சு. இங்கே வந்து பி போர்ட்லேருந்து சி போர்டு கிராஸ் ஆச்சு. இந்த 20ன்ற நம்பரு இங்கே 25 அப்படின்னு வந்துச்சு, ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி. புரியுதா? பார்த்துக்குங்க. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த 974லேருந்து நமக்கு 244 வந்தது. இந்த 476லேருந்து 579 அப்படின்னு வந்தது. அப்போ இந்த 720லேருந்து நமக்கு 257 அப்படின்னு மேட்ச் ஆகிருந்தால் இப்போ இந்த 053 அப்படின்ற நம்பரில் தான் இங்கே நமக்கு ரிசல்ட் வரணும். இங்கே பாருங்கள், பிசி 74க்கு இங்கே ஏபியில் 47. ஓகேவா? பிசி 74க்கு ஏபியில் 47 அப்படியே வந்து இங்கே திரும்பி வந்திருக்கு. அது கீழே இருக்கிற 20 அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 25 அப்படின்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த 74 இங்கே 47 திரும்பி வந்துச்சு. அப்புறம் இந்த 20 அப்படின்ற நம்பரு திரும்பி வந்து 52 அப்படின்னு வரும் தான் அப்போ எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு 25 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அதாவது 02 வரணும், இல்லை ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வரணும்னு பார்த்தோம். அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 25 அப்படின்னு வந்துச்சு. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஏபியில் இருக்கிற 24 இங்கே 79 அப்படின்னு திரும்பாமே வந்திருக்கு. இங்கே 74 நமக்கு 47 திரும்பிச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த 24ன்ற நம்பரு நமக்கு ஃபுல் ஆப்போசிட் ஆகிட்டு திரும்பாமல் டைரெக்டாக 79 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இந்த 24 கீழே இருக்கிற 05 நமக்கு இங்கே 05ன்னு டைரெக்டாகவே தான் வரணும். ஏன் அப்படின்னா இங்கே திரும்பி இங்கே டைரெக்டாக அடிக்கும்போது இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே திருப்பி டைரெக்டாக வந்துச்சு. அப்போ இந்த நம்பர் திரும்பாமல் ஆப்போசிட் ஆகும்போது அது கீழே இருக்கிற 05 நமக்கு இங்கே 05 அப்படின்னு வரணும். இல்லைன்னா இதை திரும்பாமல் வந்ததுனால இதை திருப்பி 50 அப்படின்னு அடிக்கணும். ஓகேவா? 50 அப்படின்னு. ஆனால் இந்த மேக்ஸிமம் வந்து இந்த நம்பரு இங்கே 05 அப்படின்னே வரலாம். இல்லை அப்படின்னா 50ன்னு வரலாம். இல்லை இந்த இடம் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணதுனால இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 55 வரணும், இல்லைன்னா 00 அப்படின்னு வரணும். அதாவது இந்த 05 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும், இல்லைனா திரும்பி வரணும். அதுதான் கேமு. இப்போ இந்த 74 இங்கே 47, இந்த 20க்கு 25, இந்த 7ன்ற நம்பரு இங்கே 7. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த 05 நம்ம பிசியில் 50 இல்லை 05ன்னு வந்துச்சுன்னா இந்த 3ன்ற நம்பரு இங்கே ஏ போர்டில் வரணும். ஏ போர்டில் 3ன்ற நம்பர் வச்சு நம்ம 305, 350 இல்லை 300, 355 அப்படின்ற நம்பரு ட்ரை பண்ணலாம். புரியுதா? பார்த்துங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் சார்ட்டை நிறுத்தி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வார சார்ட்லேருந்து நாம் 2 நம்பர் எடுத்தோம், 636, 425 அப்படின்ட்டு. இந்த சார்ட்டில் இந்த மாதத்தில் வர மெத்தட்லேருந்து நாம் இந்த 305 அப்படின்னு எடுத்தோம். அதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு இல்லை திருப்பி வச்சுட்டாங்கன்னா 350,
355 300 அப்படின்னு எடுத்திருக்கோம். பாருங்கள், இது உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். மாதம் கடைசி நாள் ஆயிடுச்சு. நம்ம எடுத்த ஃபாலோ நம்பர் வரல, இருந்தாலும் அந்த நம்பர் வரும். ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அடுத்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பரு ஏதாவது எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா?